தலைப்பு செய்திகள். கஞ்சிப்பான இம்ரான் இத்தாலியில் கைது. அரசாங்கத்தின் மீதான மக்களின் நம்பிக்கை 50% வீழ்ச்சி. பிள்ளையான் உள்ளிட்ட 4 எதிராக சட்டமா அதிபர் குற்றப்பத்திரிகை தாக்கல். 4 தனியார் வங்கிகளின் முகாமையாளர்கள் கைது. அமெரிக்க வீரரை கொன்றால் $30,000, பெண்களுக்கு 2 மடங்கு வெகுமதி அறிவித்த ஈரான். விரிவான செய்திகள். பிரபல பாதாள உலக தலைவரும் திட்டமிட்ட குற்றக்குழுவின் முக்கிய புள்ளியுமான கஞ்சிப்பான இம்ரான் இத்தாலியில் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர தெரிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். சர்வதேச போலீசாரால் சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டிருந்த 58 பாதாள உலக மற்றும் போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளிகள் இதுவரை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கஞ்சிப்பான இம்ரானை விரைவில் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் சில அரசியல் பிரமுகர்கள் அபாயகரமான குற்றவாளிகளுடனும் விடுதலை புலிகள் அமைப்பின் முக்கியஸ்தர் ஒருவருடனும் தொடர்புகளை பேணி வந்ததாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். அந்த காலத்தில் நாட்டின் சட்டத்தின் ஆட்சி எவ்வாறு நிலவியது என்ற கேள்வி எழுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது பிரதான குற்றவியல் வலைப்பின்னல்களின் தலைவர்களை இலக்கு வைத்து அரசாங்கம் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் இதனால் பாதாள உலக குழுக்களிடையே அச்சுநிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அருண் ஜெயசேகர தெரிவித்துள்ளார். அபாயகரமான குற்றவாளிகளை வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு பாரிய முயற்சிகள் தேவைப்படுவதாகவும் அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கைகள் நாட்டில் சட்டவாட்சியின் அதிகாரத்தையும் மேலாதிக்கத்தையும் உறுதிப்படுத்துவதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். வெரிட்டே ரிசர்ச் நிறுவனம் நடத்திய கோலப் பாணியிலான தேசத்தின் மனநிலை பற்றிய ஒட்டுமொத்த ஜூலை மாதம் 2026 கருத்து கணிப்பில் அரசாங்கத்தின் மீதான மக்களின் அங்கீகாரம் 50% குறைந்துள்ளது. இது கடந்த பிப்ரவரி மாதம் 2026 இடம்பெற்ற தேர்தல் வெற்றிக்கு பின்னரான உச்சநிலையான 65% ஒப்பிடுகையில் ஒரு குறிப்பிடத்தக்க வீழ்ச்சியாகும். கருத்து கணிப்பு பங்குதாரராக வான்கார்ட் சர்வே பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் செயற்பட்டது. பொருளாதாரத்தின் எதிர்கால நிலை குறித்த மக்களின் மதிப்பீடுகள் குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சி அடைந்துள்ளன. பொருளாதாரம் முன்னேறி வருகிறது என கருதுவோரின் வீதம் முன்னைய சுற்றில் பதிவான 64%இலிருந்து 42% குறைந்துள்ளது. பொருளாதாரம் மோசமடைந்து வருகிறது என கூறுவோரின் வீதம் 40% அதிகரித்துள்ளது. அதேவேளை அரசாங்கத்தின் செயற்பாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை என கூறுவோரின் வீதமும் 31% உயர்ந்துள்ளது. இவ்விரு வீதங்களும் முன்னைய சுற்றில் சுமார் 15% இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் தற்போதைய பொருளாதார நிலைமை மோசமாக உள்ளதாக அரைவாசிக்கும் மேற்பட்டோர் தெரிவித்துள்ளனர். பெரும்பான்மையான மக்கள் சாதகமான கருத்துக்களை தெரிவித்திருந்த கடந்த சுற்றுடன் ஒப்பிடுகையில் இம்முறை 38% பேரை நாட்டின் பொருளாதார நிலைமை நன்றாக அல்லது மிகச் சிறப்பாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரகாந்த் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவநேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் உள்ளிட்ட 4 எதிராக சட்டமா அதிபர் பொலன்னறுவை மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளார். கதிர்கதம்பி ஜெயகிஷன் எனப்படும் ஜெயந்தன், நிமல் தேவசுகன் எனப்படும் ஜெயகண்டன் மற்றும் நடராசா நகுலேந்திரன் எனப்படும் சிம்பு அல்லது நகுலன் ஆகியோரும் ஏனைய குற்றம் சாட்டப்பட்டவர்களாக பெயரிடப்பட்டுள்ளனர். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தராக பணியாற்றிய பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் 2006 டிசம்பர் மாதம் 16 முதல் 18 இடைப்பட்ட காலப்பகுதியில் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சுமார் $1 பில்லியன் பணத்தை சட்டவிரோதமான முறையில் வெளிநாடுகளுக்கு கடத்திய சம்பவம் தொடர்பில் பிரதான 4 தனியார் வங்கிகளின் 4 முகாமையாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதியியல் குற்ற விசாரணை பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
குறித்த 4 பேரும் சம்பந்தப்பட்ட தனியார் வங்கிக்குள்ளேயே வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் இவ்வாறானதொரு கைது நடவடிக்கை இடம்பெற்ற முதலாவது சந்தர்ப்பம் இதுவென போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த மோசடியை நடத்திய முக்கிய நபரால் குறித்த 4 அதிகாரிகளுக்கும் வாராந்தம் பணம் வழங்கப்பட்டு வந்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதன்படி ஒருவருக்கு வாரத்திற்கு 30,000, 50,000 மற்றும் 1 லட்சம் ரூபாய் வீதம் பணம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட 4 வங்கி முகாமையாளர்களில் ஒருவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் சுமார் 10 லட்சம் ரூபாய் வரை பணம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதியியல் குற்ற விசாரணை பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். திருத்தப்பட்ட பெறுமதி சேர்வரி அல்லது வெட் கொடுப்பனவு படிவமானது அக்டோபர் 1 முதல் கட்டாயமாக அமல்படுத்தப்படும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் அக்டோபர் மாதம் 1 முதல் அமலுக்கு வரும் வகையில் குறிப்பிடப்பட்ட விவர குறிப்புகளுக்கு அமைவாக தங்களது கணக்கியல் மற்றும் கொடுப்பனவு அமைப்புகளை தயாரித்துக் கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட வர்த்தகர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. விசேட வர்த்தமானி அறிவித்தலை உள்நாட்டு இறைவரி திணைக்களம் இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. கொடுப்பனவு படிவத்தை ஜூலை மாதம் 1 முதல் நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டிருந்த போதிலும் வர்த்தக சமூகம் மற்றும் வரி செலுத்துவோர் தங்களது அமைப்புகளை தயார் செய்து கொள்வதற்காக அவகாசம் வழங்கும் நோக்கிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் வரி வசூலிப்பு முறைமையை சீரமைக்கவும் வரி வலையமைப்பின் வெளிப்படைத்தன்மையை உயர்த்தவும் கடந்த மார்ச் மாதம் 27 இந்த புதிய கொடுப்பனவு வடிவம் பிரகடனப்படுத்தப்பட்டது. இருப்பினும் இதற்காக நிறுவன மட்டத்தில் மென்பொருள் அமைப்புகளை புதுப்பிக்க வேண்டியுள்ளதாக வர்த்தகர்கள் கோரிக்கை விடுத்திருந்ததாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அக்கோரிக்கைகளை பரிசீலித்து எதிர்வரும் அக்டோபர் மாதம் 1 முதல் அமலுக்கு வரும் வகையில் குறிக்கப்பட்ட விவர குறிப்புகளுக்கு அமைவாக தங்களது கணக்கியல் மற்றும் கொடுப்பனவு அமைப்புகளை தயாரித்துக் கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட வர்த்தகர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. போலி கொடுப்பனவு பயன்பாட்டை தடுப்பது, பரிவர்த்தனைகளை உடனுக்குடன் கண்காணிக்கும் திறன் மற்றும் வரி கசிவை குறைப்பதே இதன் நோக்கமாகும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ராணுவ வீரரை கொன்றால் $30,000 சன்மானம் வழங்குவதாக ஈரான் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மேலும் பெண்களுக்கு இதற்கான வெகுமதி இரட்டிப்பாக்கி $60,000 வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. வீரர்களை பிடிப்பதற்காக $30,000 வெகுமதி அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஈரானிய ராணுவ தளபதி அமீர் ஹதாமி அறிவித்துள்ளார். இந்த திட்டத்தில் பங்கேற்க பெரும் எண்ணிக்கையிலான கோரிக்கைகள் வந்ததை தொடர்ந்து இந்த திட்டம் வகுக்கப்பட்டதாக IRNA அரசு செய்தி நிறுவனத்தை மேற்கோள் காட்டி AFP செய்தி வெளியிட்டுள்ளது. ஆக்கிரமிப்பு அமெரிக்க ராணுவ வீரரை கொன்றாலோ அல்லது பிடித்து ஒப்படைத்தாலோ ஈரான் இஸ்லாமிய குடியரசின் இராணுவத்திடமிருந்து $30,000 அல்லது 5 பில்லியன் டேமான்களுக்கு இணையான வெகுமதி வழங்கப்படும். இத்தகைய செயலை மேற்கொள்ளும் துணிச்சல் மிக்க ஈரானிய பெண்களுக்கு இரட்டிப்பு வெகுமதி வழங்கப்படும் என்று ஹதாமி கூறியுள்ளார். இருப்பினும் அமெரிக்க வீரர்களை கொல்வது அல்லது பிடிப்பது எப்போது எங்கே நடைபெறும் என்பது குறித்த விவரங்களை அவர் வழங்கவில்லை. மத்திய கிழக்கில் அமெரிக்க-ஈரான் போர் தொடங்கியதிலிருந்து ஈரான் விமானி ஒருவர் காயமடைந்த அந்த ஒரு சம்பவத்தை தவிர அமெரிக்க படைகள் அங்கு தரைப்படையாக நிறுத்தப்பட்டதாக அறிவிக்கப்படவில்லை. பிரிட்டனில் ஆகஸ்ட் மாதத்தில் வீடுகளின் விலைகள் வழக்கத்தை விட மிக பெரிய அளவில் வீழ்ச்சியை கண்டுள்ளதாக ரைட்மூர் என்ற சொத்து வலைத்தளம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்தில் பிரதமர் ஆண்டி ஃபர்ஹாம் பதவியேற்ற பின்னர் பிரிட்டனில் புதிதாக பட்டியலிடப்பட்ட வீடுகளுக்கு முதலில் கேட்கப்படும் விலைகள் 2018 ஆண்டிற்கு பின்னர் மிகப்பெரிய சரிவை சந்தித்துள்ளதாகவும் அந்த வலைத்தளம் தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் மாதம் 8 வரையிலான சராசரி விற்பனை விலைகள் 2.0% சரிந்து காணப்படுகின்றது. இது கடந்த 10 ஆண்டுகளில் சராசரியாக ஏற்படும் 1.3% வீழ்ச்சியை விட அதிகமாக சரிவாக உள்ளது. கோடைக்கால மந்தநிலை மற்றும் 12 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிக எண்ணிக்கையில் விற்பனைக்கு உள்ள வீடுகள் ஆகியவை விலைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. விற்பனைக்காக முதலில் கேட்கப்படும் விலைகள் ஓராண்டுக்கு முன்பு இருந்ததை விட 1.0% குறைந்துள்ளது. இது 2023 ஆண்டு டிசம்பர் மாதத்தின் பின்னர் ஏற்பட்ட மிகப்பெரிய வருடாந்த வீழ்ச்சியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரலாற்றில் இன்று
1920 பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கும் சட்டம் மூலம் ஐக்கிய அமெரிக்காவில் கொண்டுவரப்பட்டது. 1938 அமெரிக்காவின் நியூயார்க்கையும் கனடாவின் ஒன்டாரியோவையும் இணைக்கும் சென்ட் லாரன்ஸ் ஆற்றின் மேலாக 1000 தீவுகள் பாலம் அமெரிக்க அரசு தலைவர் ருசவெல்ட்டினால் திறந்து வைக்கப்பட்டது. 1950 பெல்ஜியம் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் ஜூலியன் பகூட் வலதுசாரிகளால் படுகொலை செய்யப்பட்டார். 2008 பாகிஸ்தான் ஜனாதிபதி பெர்வேஸ் முஷாரப் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டதை அடுத்து அவர் பதவியை துறந்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.